ஏய் சட்டசபையில் சிசிடிவி போடணுமா? எல்லாருக்கும் வணக்கம். 55க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் தேர்ந்த ஆசிரியர்களும் சரியான லேபர்ஸில் இல்லை என்பதால் ஏஐசிடிஇ கண்டுபிடித்து ஒரு விரிவான அறிக்கையின் மூலம் என் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டீன், எம்இ, எம்டெக் ஸ்டாஃப் இருக்கணும். 2 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர், 100 பேருக்கு ஒரு டாய்லெட். இதில் எந்த ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி காலேஜ் தகுதியற்ற என்ஜினியரை உருவாக்குவதால் தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. அதனால் இவற்றை சரி செய்யும் வரை அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டிருக்கிறேன். சம்மல்ல, பாகிஸ்தான் பக்கத்தில் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி பொட்டை காட்டில் பில்டிங்கை கட்டி நமிதா ஸ்னேகா வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ப வச்சானுங்கல்ல. இது எல்லாத்துக்கும் மினிஸ்டர் வச்சாண்ட ஆப்பு. சூப்பர்ல. போடாங், இந்த ஆள் ஏதோ சொல்லிட்டு போயிடுவாரு. இதில் பாதிக்கப்படுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாவம், பணத்தையும் கட்டிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நடு ரோட்டை நின்றுருப்பாங்க. லாரி டயர் கடியில் இருக்கிற எலுமிச்சம்பளம் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நசுங்கி கிடக்குறாங்க. டேய், வேலை முடிஞ்சுதுடா, அப்போலாம். இல்ல, அரசாங்கத்தை கொடுத்துருக்குது. அரசாங்கம் இதை வந்து விசாரணை பண்ணும். இந்தியால 55 யூனிவர்சிட்டி சொல்லிருக்கீங்க. இதுல தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன்வால்வ் மொத்தம் 12மா? சார், கேமரா 1 வியூ ரெடி, கேமரா 2 வியூ ரெடி. நல்லா தெளிவாக தெரிஞ்சான்னு பார்க்கலாமா சார்? தெரியுது, நல்லா தெரியுது. நீ பேசுனது கூட கேட்டுச்சு. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, அவர் பாட்டில் சொல்லிட்டு போயிடுவாரு. நடு ரோட்டில் நிற்க போகிறது காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொன்னல. நல்லதா தான் சார் சொன்ன. இதை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? வந்தமா வந்த வேலையை பத்தமா போனமான் இருக்கணும், புரியுதா? தேவையில்லாம முக்கரளிக்க கூடாது. சார், நான் வேலை செஞ்ச காசு ஆஷா நீங்களா தேடுறது? என்னாச்சு? முதல்ல இந்த நியூஸ் பாரு. நம்ம காலேஜஸோட சேர்த்து மொத்தம் 55 காலேஜஸோட அப்ரூவல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபெசிலிட்டிஸும் ஒழுங்கா இல்லையா, அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. பொறியியற் கல்லூரிகள் திடீரென மூடப்பட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இப்போ என்ன பண்ணுவாங்க? திரும்ப கவுன்சிலிங் வைப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் வேகன்சி இருக்குன்னு பார்ப்பாங்க. எனக்கு கன்னியாகுமரியில் கிடைக்கலாம், உனக்கு கும்பகோணம்ல. முருகா, டேய் என்னாச்சு? டேய், எதுக்குடா அழுத? கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம பையனும் 4 காசு சம்பாரிச்சு நம்மளை காப்பாற்ற போகிறேன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனா இப்போ விட்றா. சொன்னா கேளு, அழாத. இந்த பாரு, ஓகேடா, உன் முயற்சி வீண் போகாது. டேய் முருகன், இட்ஸ் ஓகேடா, ஃபைன்டா. முருகன் அழாத. கவர்மெண்ட் நம்மளை விட்டுற மாட்டாங்க. நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஓ சார், ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து சக்தி சார் வந்திருக்காரு. ஐயா கிட்ட சொல்லுங்க. என்னது? சார் சொல்லுவார். சார் சொல். ஐயா, ஒன்றும் இல்லையா. குட் ஆஃப்டர்நூன். ஏன்டா மாட்டி விட்ற? டேய், காரை விட்டு இறங்காத, நான் சொல்கிற வரைக்கும். தம்பி தம்பி தம்பி, உன்னதான். யாரு? நான் உனக்கு தம்பியா? போற டேய். ஒன்னும் இல்லடா, பக்கத்தில். ஒன்னதான். நானா? உன்னதான், வா. உங்க யங் அண்ணன் கூப்பிட்றாரு பேர். சும்மாரா. அமைச்சர் இருக்காரா? இருக்கார் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடு. ஓகே சார். எங்கடா போற? யார் பண்ணி எங்க போற? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னார். அதான். சரி, மேல போ. என்ன பண்றான் அவனுக்கு? எத்தனை தடவை சொல்றது? சரி மாமா. யாரா நீ? சார் வணக்கம் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நாதமணி சார் கொடுக்க சொன்னார் சார்.
சார் கீழே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன் சார். 23,000 தரணும். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் வேற டெய்லி வந்துட்டே இருக்கேன். என்னையா தாராக்காரன் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்தா நீ எடுத்துகிட்டு போய் குருசாமிகிட்ட கொடு. சார் அந்த சிசிடிவி கேமரா பேமெண்ட். டேய் முதல்ல போய் குறா. போ 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 போ. லட்டு பதிலையா இப்போ கொண்டு போய் கொடு. சார் எவ்வளோயா? 7 சார். 7 எடுத்து போய் அவகிட்ட குடியா. சார் அந்த 23,000 மட்டும் கொடுத்தீங்கன்னா. டேய் என்னடா மேலே கீழே ஓடிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு லட்டு பத்தலையா. லட்டா? லட்டு. இப்போ பார் சார் அவர் கோவப்படுறாரு சார். லட்டு பத்தலையா. பத்தல அங்கிள், உங்களை பார்த்தா சுகர் வந்த மாதிரி இருக்கீங்க. அவரே சாப்பிட்டு சாப்பிட்டோம். போடுங்க அங்கிள். அட போடுங்க அங்கிள். பரவாயில்ல. பாரத ஒரே தேசம் தான்டா. அதுக்கு தண்ணீரில் தான் தல் தோசை. வெயிடா போன. ஐயா 7 லட்டு தான் கொடுத்தாங்க. பேரம் பேசி 10 லட்டு வாங்கிட்டேன். பார்க்கறதுக்கு கொம்பவில்லை மாதிரி இருக்கீங்க. லட்டுனா அவ்வளோ பிடிக்குமா? எங்கள் ஃபேமிலியில் தேவஸ்தானத்தில் எல்லாருக்கும் ஆள் தெரியும். ஓகே, அடுத்த வாட்டி போனீங்கன்னா கூண்டில் நிற்காம சாமி பார்க்கலாம். ஆனால் எங்கள் காசுக்கு ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் தான் கொடுப்பாங்க. அளவில்லாமை பொருளை கருடன் மீது அன்புடனே ஏறி வந்து அருள் செய்வாயே. கோவிந்தா 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 கோவிந்தா. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் மூடப்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு 2 மாதம் அவகாசம் தருகிறேன். அதற்குள் மூடப்பட்ட கல்லூரிகளின் குறைபாடுகளை சரி செய்யவில்லை என்றால் அரசாங்கம் அந்தந்த கல்லூரிகளின் உரிமைகளை நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். டேய் ஃபர்ஸ்ட் உன் மெயில் ஓபன் பண்றா. ஏன் பண்றா? Dear Mr. Shakti, we are pleased with your Berika project. We would like to meet you. சம்மடா. யா சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் ஒரு சின்ன நாபு வேலை செய்யலைன்னா அந்த ஃபோனை தூக்கி போடுறோம். செல்ஃபி எடுக்கிற டைமில் கேமரா வேலை செய்யலைன்னா அந்த மொத்த ஃபோனே வேஸ்ட்டு. இப்போ காரை எடுத்துக்கோங்க. ஒரு பஞ்சர் வந்தால் அந்த காரை தூக்கி போடுறோமா? இல்லை, ஸ்டெப்னியை மாத்திரம் பஞ்சரை போடுறோம், காரை மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் ஏன் எல்லார் கையில் இருக்கிற ஃபோனுக்கு வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். அதனால வந்த விளைவு இந்த ஃபோன். இஸ் அப்சல்யூட்லி ரைட். இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். கூட இருக்கிற ஒருத்தன் 50,000 ரூபா கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் வண்டி அந்த ஃபோன் வச்சிருக்கானேன்ற ஏக்கத்தில் இஎம்ஐயில் வாங்கிக்கலான்னு ஒரு கடையில் போய் கேட்போம். 700 டாக்குமெண்ட்ஸ் கேட்பான். அதில் 2 கூட நம்ம கிட்ட இருக்காது. எப்படியோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவன் கிரெடிட் கார்டை வாங்கி தேய்ச்சி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினாலும் நிம்மதியாக இருக்க முடியும்? எப்போ கீழே வந்தால் என்ன ஆகுன்ற பயத்தில் கேரண்டி, வாரண்டி, ஸ்க்ராட்ச் கார்டு, ஸ்க்ரீன் கார்டு எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணால் 4 நாளில் நம்மளையும் மீறி அந்த ஃபோன் கீழே விழும். ஐயோ என் கீபேடு போயிடுச்சுன்னு கடையில் போய் நின்னா நம்ம குடும்ப சொத்தை எழுதி கேட்பான். வாரண்டியில் இருக்கே அப்படின்னா அது இல்லை மேனுவல் டிஃபெக்ட் கவர் ஆகாதுன்னு புது ஃபோன் நம்மள வாங்க வைப்பான். ஃபோன் என்ன சார் கேர்ள் ஃப்ரெண்டா மாற்றிட்டே இருக்கிறதுக்கு? அம்மா மாதிரி சார். அம்மாவை மாற்ற முடியுமா? அப்படி தான் சார் எங்கள் ஃபோனும். எங்களை ஒரு கீபேட் போயிடுச்சுன்னா 200 ரூபா கொடுத்தா மாற்றிக்கலாம். கேமரா போயிடுச்சுன்னா 500 ரூபா கொடுத்தா மாற்றிக்கலாம். எந்த பாட்டு போனாலும் புதுசாக மாற்றி அசம்பிள் பண்ணிக்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் மேட் இன் சைனா, டிசைன்ட் இன் அமெரிக்கான்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டு இருப்போம். மேக் இன் இந்தியான்னு பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபேஸ்புக்கில் போட்டால் வண்டி போய் லைக் போடுறல சார். நிஜத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் எங்களுக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க்யூ. இந்த ஃபோனுக்கு நாங்கள் வச்ச பேர் பேரிக்கா. ஆப்ஷனா இறந்த பழம்னு வச்சிருக்கோம் சார். பேரிக்கா தான். ஆப்பிள் ரீச்சை விட நம்ம ஊர் பேரிக்கா ரீச் பெருசாக போகும் சார். அதை விட மிக முக்கியம் பொல்யூஷன். எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் குப்பை தான் நம்ம நாட்டே அழிச்சிட்டு இருக்கு. அது எங்க ப்ராஜெக்ட் மூலமா குறைக்கலாம். மிஸ்டர் சக்தி. எஸ் மேடம். எங்க 6 பேருக்கு இது ஓகே. ஆனா முக்கியமான பார்ட்னர் ஒருத்தர் 7ஆவதா இருக்காரு. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அவருக்கு ஓகேனா we can proceed. யாருங்க அந்த 7ஆம் அறிவு? பேரிக்கா பிராண்ட் அம்பாசிடர் சடகோபன் ரமேஷ் கூப்பிடலாமா? சூப்பரா இருக்கு. 50,000 ரூபா கொடுப்பானுங்களா அட்வான்ஸா? கொடுப்பாங்க. கொடுங்க. இதுதான் நீங்க சொன்ன பேரிக்காவா? எஸ் சார். இவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐ லைக் யுவர் கான்செப்ட். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 5 lakhs தான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஓகேயா? 5 லட்சம் ரூபா தான் அட்வான்ஸ் கொடுப்பீங்களா சார்? ஓகே சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா முதல்ல 1000 ஃபோன் தான் ஆர்டர் பண்ணுவோம். லான்ச் பண்ணிட்டு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தர் ஆர்டர் பண்ணுவோம். நாதஸ்வர சீரியல் வர கோபியோட நல்லவரா இருக்கீங்க சார் நீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குலாம் நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா இப்பவே அட்வான்ஸ் ரெடி. Sir. என்ன? Just give me 2 minutes. I'll show you something. இவர்களிடம் லேப்டாப் வாங்கினால் சப்பாத்தி கட்டைகள் ஃப்ரீ.
உண்மைதான். இவங்க கிட்ட 6 மாசம் முன்பு வாங்கின லேப்டாப்பை இப்ப நான் சப்பாத்தி திரட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. இந்த லேப்டாப் மேல சப்பாத்தி திரட்டுனா மெல்லிசா நல்ல மிருதுவா வருது. வைரஸ் இல்லாத சுத்தமான சப்பாத்தி சாப்பிடலாம். இந்த ஆஃபர் 1 வாரம் மட்டும்தான். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. உங்க ஃபேக்டரி எங்க இருக்குன்னு சொன்னீங்க சார்? ரிச்சி ஸ்ட்ரீட் சார். போன தடவை லேப்டாப் கொடுத்த போது கூட ஒரு சப்பாத்தி கட்டை கொடுத்தீங்க. இந்த தடவை இந்த ஃபோன் கொடுக்க போது ஒரு தொடப்பா கட்டா கொடுக்கலாமா? தரமாட்டோம் சார். ஏன்? அதுக்கு தான் நீ இருக்கியடா. ஏய், என்ன பாத்து உனக்கு என்ன மரியாதை? பொளந்த மூக்கா, பக்கு மூஞ்சி வாயா, போடா டேய், இதெல்லாம் ஒரு ஆபீஸ். நேரா சொல்லுங்க. டேய், பண்ணடா, சொல்றது கேளு, எதுவும் பண்ணிடாத. டேய் சக்தி, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா ஏதோ நடந்துடும் பயமா இருக்கு. டேய் சக்தி. ஹலோ மச்சி, குமரன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் தெரியும். 2 பேர் குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆகும்னு சொல்லிடு. என்னடா பண்றீங்க நீ? லேப்டாப் மேல சப்பாத்தி மாவு உருட்ட வந்தேன். கஷ்டப்பட்டு போராடி 3 மாசமா நாயா பே அலைஞ்சு சொந்தமா டிசைன் பண்ண போனை ஓகே பண்றதுக்குள்ள என் உயிரே போச்சு. அதை ஓகே பண்ணிட்டு அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டே. நீ என்ன அசிங்கப்படுத்தல? இவ்ளோ கஷ்டத்துக்கு காரணம் யாரு? யாரு? நீதான். நான் டப்பா லேப்டாப்பை வித்துட்டு ஃப்ராடு. ச்சே. தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஆனா 23,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். ஒரு லேப்டாப்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து மாட்டினேன் பாரு. ஆமா, கடவுள் பார்த்தாரு. உன் திமிர் அடக்குறதுக்கு சரியான ஆள் நான் தான் சொல்லி என்கிட்ட அனுப்பி வச்சாரு. உன் மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டேன்னு வெச்சுக்கோ. உன்னை ஜெயில்ல முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. நானும் கேஸ் போடுவேன்ல. லேப்டாப் வாங்கும்போது அட்டைப்பட்டி மேல ஹேண்டில் வித் கேர்னு எழுதியிருக்கேன். நீ தான் ரஃபா யூஸ் பண்ணி உடச்சிட்டேன்னு சொல்லுவேன். நான் என் லைஃபே போச்சுடி. இந்நேரம் என் பேருக்கு ப்ராஜெக்ட் ஆப்பிளே தாண்டி இருக்கும் தெரியுமா? ச்சே, கோயம்பேட்ல பழம் வைக்கிறவன்ட்டெல்லாம் லேப்டாப் வாங்கிட்டேன். ச்சே, வெளிப்படா. நான் போக மாட்டேன். ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். அந்த குண்டா எனக்கு ஃபோன் போட்டு நான் தான் Facebookல போயா போட்டேன், சக்தி ரொம்ப டேலண்டட்னு சொல்லு. பண்றேன். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய் 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 விடுங்க. ஏய் ஏய் குடி. ஏய் போன குடி. ஏய் 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 ட்ரேனா. ஐயோ போச்சு. என்ன? நைட்ரஸ் ஆக்சைடு. அதானே நித்யா ப்ராஜெக்ட்காக வச்சிருந்தா. லாஃபிங் கேஸ். சிரிச்சு செத்துருவோம். என்னடி பண்றீங்க? ஐயோ ஏன் சிரிச்சிட்டீங்க? ஏய் சிரிக்கிறியா? அழுவுறியா? நம்ம குடும்பத்துல யாரும் ஜெயிலுக்கு போனதில்லடா. பாடி சுனேகாரி உனக்கு கல்யாணம் ஆகல. ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடியே போடுவா. மிஸ்டர் சந்திரமௌலி, அவ ஃப்ரெண்ட் உள்ள இருக்காளா? டேய் என்னையும் உள்ள கூட்டு போடா. அமெரிக்கா ப்ராஜெக்ட். கரீனாக்கு பலிக்காதடி. பலி. ராஜபாபடி. ஐயோ நீங்களா உருப்பு விடவே மாட்டீங்க. நீங்களா வேலைக்கே ஆக மாட்டீங்க. பைத்தியம். நாளைக்கு வந்துடும். சக்தி சான்ஸே இல்லை. அந்த 2 பேரும் இங்கேடா இருக்கீங்க? ஒழுங்கா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா என்ன மாதிரி நல்லா வந்திருக்கலாம்ல. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நீ கோகுல் தானே? நல்லா இருக்கியா? என்ன கேட்ட? எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா, இன்ஜினியரிங் படித்தா ஃபியூச்சர் செம்மையாக இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொன்னதை நம்பி கையில் இருக்கிற எல்லா காசையும் திரட்டி வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காலேஜ். எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு கோர்ஸ். 4 வருஷம். காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காம எழுதுக்கணும். ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கணும்ல. காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டியிருப்போம். பக்கத்தில் எவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது.
ஏன்னா பொண்ணுங்க கூட பேசினா பாவம் ஃபைன் போட்டுருவானுங்க. லீவு போட்டா ஃபைனு, லேட்டா போனா ஃபைனு, ஐடி கார்டு போடலனா ஃபைனு, ஏன் முடி வெட்டலனா கூட ஃபைனு. மசருக்கு என்னடா ஃபைனு? இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சிடலான்னு பார்த்தா யார் வந்து கிளாஸ் எடுக்கிறா? போன வருஷம் நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறவர்கள் டீச்சரா இருக்கலாம்னு வந்து எடுப்பான். எதுவுமே புரியாது. M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அரியரு. ஐயோ அண்ணா இன்ஸ்டில் ரீவலேஷன் போட்டு அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணிடலான்னு பார்த்தா குத்தி விட்டது ரீவலேஷன் காசுக்குன்னு அப்புறம் தானே புரியுது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட்டை காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் பச்சவன், பாலிமர் பச்சவன், ECU பச்சவன் எல்லாம் எங்க போயிட்டு வேலை செய்யறோம்? TCS CTS, நீங்க இன்ஃபோசிஸா? என்ன சொன்ன? இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா? அது என்னோட கடை, நான் தான் ஓனர். நான் எப்போ வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணணும். HRலாம் கிடையாது. I am decision maker. தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? லீவ் போடுவல்ல? எனக்கு அது ஹாலிடே. நான் வீட்டில் குடும்பத்தோட இருப்பேன். ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். ஆனால் ஒன்று சொல்லி என்ன பண்ணுறது? நாளைக்கு உன் வேலை இருக்குமான்னு உனக்கே தெரியாதுல்ல. ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஒரு ஓனர். டேக்கர் படி. பாய், அவனுக்கு ஒரு சென்ட் பாட்டில் ஃப்ரீயாக கொடுத்து அமுச்சு விட்ருங்க. போடா.